நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சர்வ சிறந்த வித்வான்ற கௌரவத்தை நானே என் கையால உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய போகுது, உங்களை விட சிறந்த புத்திசாலி யாருமே இல்லைன்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! 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 இப்ப இந்த உலகத்திலேயே சிறந்த புத்திசாலி வரப்போற பிரச்சனையை எப்படி சந்திக்கிறாருன்னு பாக்குறேன். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. இப்ப யார் வந்திருக்கிறது ராமா? தெரியலையே பட்டு. மகாமந்திரி என்னவோ அவருடைய குரு வரதா சொன்னாரு, ஆனா இங்க என்னவோ ஒரு பாலகன் வந்திருக்கான். நான் இந்த உலகத்தை தியாகம் பண்ண விரும்புறேன். ஆனா எதுக்காக இந்த சின்ன பாலகன் இந்த உலகத்தை தியாகம் செய்ய விரும்புறான்? அதுவும் விஜயநகரத்துல உலகத்தை தியாகம் பண்ணுறாங்க. என்ன சொல்றாங்க? என்ன பிரச்சனை இருக்கு? சிறுவனே, நீ யாரு? என்ன கேள்வி கேட்கிற அளவுக்குலாம் நீங்க சாமர்த்தியசாலி இல்ல. இன்னொரு முறை என்னோட அனுமதி இல்லாம என்ன தொடலான்னு முயற்சி பண்ணாதீங்க. அட ஆண்டவா, எவ்வளவு திமிரு பிடிச்ச பையனா இருக்கா? பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? நீ மட்டும் சின்ன பையனா இல்லனா என்னோட மந்திர சக்தியால உன்னை இப்பவே பஸ்மமாக்கி இருப்பேன். குருவே, இங்க உங்களாலதான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். இல்லனா இந்த சின்ன பையன் என்ன கோபப்படுத்துறதுக்கு. நீ யாரு பாலகா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட அப்பா அம்மா எங்க? நான் யாரு, எங்க இருந்து வரேன், அது அவ்வளவு முக்கியமானது இல்ல. இப்போ நான் இந்த உலகத்தை தியாகம் பண்ண விரும்புறேன்றதுதான் முக்கியமானது. சரி சரி, ஆனா நீ இந்த உலகத்தை தியாகம் பண்ணிடலான்னு ஏன் யோசிக்கிற? லட்சியம். இந்த உலகத்துல எவ்வளவு புத்திசாலிகள் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் என் புத்திசாலித்தனத்தால தோக்கடிச்சிட்டேன். இப்ப என்கிட்ட கத்துக்கிறதுக்கு எதுவும் மிச்சம் இல்ல. எனக்கு நீ எந்த லட்சியமும் இல்ல.
இப்போ என் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லைன்றதுனால நான் என்னோட உயிரை தியாகம் பண்ணிடலான்னு விரும்புறேன். பாலகா, விஜயநகரத்தின் எல்லைக்குள்ள உங்க உயிரை தியாகம் பண்றதை என்னால் அனுமதிக்க முடியாது. பர்கம், இவரை வெளியே விட்டுட்டு வா. இதெல்லாம் என்ன பாலகா? எப்பவும் ஞானமும் புத்தியும் பலத்தை விட பெருசு. நான் என் உயிரை தியாகம் பண்ணியே தீருவேன் மகாராணி. அதுவும் இங்க இல்லன்னா எனக்கு உயிர் வாழ ஏதாவது லட்சியத்தை கொடுங்க. உயிர் வாழ லட்சியமா? ஆனா பாலகா, இன்னும் முன்னாடி ஒரு முழு வாழ்க்கையே இருக்கு. இன்னும் நீ வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நீங்க மறந்துட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இப்பதானே சொன்ன, இந்த உலகத்துல இருக்க எல்லா ஞானிகளையும் நான் ஏற்கனவே தோக்கடிச்சிட்டேன். இப்ப கத்துக்க எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து நான் என்ன பண்றது? என்னை விட ஒரு புத்திசாலி இல்லைன்னு போது என்ன பண்றது? சொல்லுங்க சொல்லுங்க, அப்படியே என்னைய தோக்கடிக்க கூடிய அளவுக்கு புத்திசாலி யாராவது இருக்காங்களா? விஜயநகரத்து மகாராணியால எனக்கு வாழ்றதுக்கான லட்சியத்தை தர முடியுமா? அதனாலதான் நான் விஜயநகரத்தோட பூமியில என்னோட உயிரை தியாகம் பண்ண விரும்புறேன். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மகா ஞானிகளையும் புத்தியால வீழ்த்திட்டதா சொல்றீங்கல்ல? உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல புத்திசாலித்தனத்துல தோல்வியை பார்க்காத ஒருத்தர் இருக்காரு. இதுவரை அவரை யாருமே வீழ்த்தினது இல்ல. அதனால நீங்க ஏன் அவரை வீழ்த்துறதையே உங்க வாழ்க்கை லட்சியமாக்க கூடாது? ராமா, ஏன் எனக்கு இப்ப இந்த பானு உன் பக்கம் தான் வர போற மாதிரி தோணுது? யார் அது? அவர்தான் ஞானத்தின் கடவுள். பண்டிதர் ராமகிருஷ்ணர். இவருக்கு இப்போதான் மகாராணி இந்த உலகத்தோட சிறந்த புத்திசாலிங்கிற கௌரவத்தை வழங்குனாங்க. எந்த கௌரவத்துக்கு உங்களுக்கு உரிமை இல்லையோ அது உங்க கிட்ட இருக்கிறதே அழகில்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சொல்லப்போனா இது உண்மையிலேயே எனக்கு தான் சொந்தமா இருக்கணும். அற்புதம். இப்போதான் உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கான நல்ல லட்சியம் கிடைச்சிருக்கு. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீங்க வீழ்த்தி காட்டுங்க. அற்புதம், அற்புதம் மந்திரியார் அவர்களே, அற்புதம். என்ன ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கீங்க. ஆஹா, பண்டிதர் ராமகிருஷ்ணரை வீழ்த்தி காட்டுறதுக்கு சிறுவனை இப்ப உனக்கு ஒரு லட்சியம் கிடைச்சிருச்சு. இல்ல இல்ல மகாமந்திரியாரே, முதல் விஷயம் என்னன்னா, நான் ஒரு மகா ஞானிலாம் இல்ல. அப்புறம் ரெண்டாவது விஷயம், என்னால ஒரு பாலகனோடலாம் போட்டி போட முடியாது. ஞானத்தை எப்பவும் வயதையும் உயர்த்தியும் வச்சு எடை போடக்கூடாது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட கேள்விகளுக்கு ஒரு பாலகனால பதில் சொல்ல முடியாதுன்ற ஒரு பிரம்மையில இருக்கீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. எந்த கேள்வி வேணா கேளுங்க.
அட, நீ என்னை எங்க மாட்டி விட பாக்குற? நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு சின்ன பாலகன் கிட்ட நான் தோத்து போகிறதுக்கு விரும்பல. கூடவே ஒரு பாலகனோட போட்டி போடுறது சரியானதும் இல்லல்ல. கூடவே நேத்து கலங்க சதுர்த்தியோட நிலவை நான் பார்த்திருக்கேன். என் அம்மாவும் என் மனைவி சொன்னபடி பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு கலங்கம் ஏற்பட போகுதான். ராமா, நீ சொல்றது உண்மைதான். மகா மந்திரியாரும் மகாராணியும் எதுக்காக உன்னை இன்னைக்கு இவ்வளவு கௌரவப்படுத்திருக்காங்க? நான் சொல்றது உனக்கு புரியுதா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஒரு சின்ன பாலகனை பார்த்து நீங்க பயந்து போயிட்டீங்களா? பயப்படாதீங்க, எந்த கேள்வி வேணா கேளுங்க. ஒருவேளை உங்களோட கேள்விக்கு என்னால பதில் தர முடியலனா எனக்கு வாழ்றதுக்கான லட்சியம் கிடைச்சிரும். உங்களை தோற்கடிக்கிறது. அதுவே நான் பதில் சொல்லிட்டேன்னா உங்களோட பிரம்மை உடைஞ்சிரும். அதனால கேள்வி கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இங்கதானே இருக்கீங்க? ஆமா மகாராணி, நான் இங்கதான் இருக்கேன். அப்ப இந்த பாலகன் கிட்ட கேள்வி கேளுங்க. நீங்க இங்க இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அப்படின்னா அப்படின்னா உங்க மனசு இங்க இல்ல. ஒரு மனிதனோட மனசு எங்க இருக்கோ அங்கதான் அந்த மனிதனும் இருப்பான். அதனால திரும்பி வாங்க, கேள்வி கேளுங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் உன் பிடிவாதத்தை நீ விட மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி விடு. அப்போ நீ இத சொல்லு, வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும்? உங்க உடம்புல எவ்வளவு துளைகள் இருக்கோ அதுல 1741 சேர்த்துக்கோங்க. வானத்துல அவ்வளவு நட்சத்திரங்கள் தான் இருக்கும். இந்த பூமியில சொர்க்கம் எங்க இருக்கு? எங்கன்னா சுயநலமற்ற அன்பு எங்க இருக்கோ அங்கதான். அதாவது தாயின் மடியில. மரணத்திற்கு அப்பாற்பட்டது எது? எதுக்கு எப்பவும் சாவே இல்ல? சாவே இல்லாத ஏதாவது ஒண்ணு இருக்க முடியுமா என்ன? காலம். நேரம் எப்பவும் சாகாது. இப்ப இருக்கிறது நிகழ்காலம், முடிஞ்சு போனது கடந்த காலம், அதுவே வரப்போறது எதிர்காலம். அற்புதம். அற்புதம், அற்புதமா அற்புதம், நம்ப முடியாத அற்புதம், கற்பனையில்லா அற்புதம். பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பாத்தீங்களா? ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்லிட்டான். அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன் குருவே. நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த சின்ன பாலகன் எவ்வளவு சுலபமா பதில் சொல்லிட்டான். ஒருவேளை யாராவது இவனுக்கு பதில சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பெரியவங்களோ சின்னவங்களோ யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. நீங்க இவரோட ஞானத்துக்கு முன்னாடி தலைவணங்கி ஆகணும். ஆமா மகாமந்திரியாரே, இவர் முன்னாடி நான் முழுமையா தலைவணங்கியாச்சு. இவ்வளவு ஒரு சின்ன பாலகன் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் கஷ்டமே படாம பதில் சொல்றாருனா அந்த மரியாதைக்கான சொந்தக்காரர் நான் இல்ல, சொல்ல போனா இவர்தான். இந்தா, இதுக்கான சொந்தக்காரர் நீதான். வேண்டாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஏன்னா போட்டி இன்னும் முழுமையா முடியல. உங்க திறமைய சோதிக்க சில கேள்விகள் கேட்க போற பண்டிதரே. நீங்க அதுல வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா எனக்கு உயிர் வாழ ஒரு லட்சியம் கிடைச்சிரும். உங்களை தோக்கடிக்கணும்ன்றது. அதுவே நீங்க தோத்துட்டீங்கன்னா நான் என்னோட உயிரை விஜயநகர அரசவையிலேயே தியாகம் பண்ணிடுவேன். அப்புறம் அதுக்கு நீங்க தான் பொறுப்பாவீங்க. அதனால பாலக பிரம்மனை கொண்ட தோஷம் உங்க மேலதான் விழும். அப்புறம் ஒருவேளை நீங்க இந்த சவாலை ஏத்துக்கலனா அப்புறம் எனக்கு என்னோட உயிரை தியாகம் பண்றதை தவிர வேற எந்த வழியும் இருக்காது.
அதனால இந்த 2 சவால்லையுமே பாலக பிராமணனை கொன்ன தோஷம் உங்க மேலதான் வேணும். அதாவது என்னோட உயிரை காப்பாத்துறது உங்களோட தோல்வி இல்லைன்னா உங்க வெற்றியை சார்ந்ததா இருக்கு. அதனால நீங்க யோசிச்சு முடிவு பண்றதுக்காக நான் உங்களுக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்குறேன். ராமா, இந்த கலங்க சதுர்த்தியோட நிலவு உண்மையிலேயே உனக்கு ஒரு கலங்கத்தை கொண்டு வர போகுதா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது பட்டு. ஏதோ தப்பா இருக்கு. அட, இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இருங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு சின்ன பையன் உங்களுக்கு சவால் விட்டுருக்கான். ஒருவேளை இதுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்கன்னா விஜயநகரத்தோட மொத்த கௌரவமும் மண்ண கவ்வீரும். நீங்க சரியா சொன்னீங்க. அதனாலதான் நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த சவாலை எனக்கு பதிலா நீங்க ஏத்துக்க போறீங்க. அப்புறம் அந்த பாலகன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்களே சிவன் கிட்ட கேட்டு பதில சொல்ல போறீங்க, சரியா? நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? சிவனே சிவனே சிவனேன்னு சொல்லிதான் எங்க குருஜியே எங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் இந்த சவாலை ஏத்துக்கிட்டாருன்னா இவருடைய மொத்த வண்டவாளமும் தண்டவாளத்துக்கு வந்துரும். வாயம் முடுற துஷ்டா, என்னால போட்டியில எல்லாம் கலந்துக்க முடியும். கண்டிப்பா என்னால அதை ஏத்துக்க முடியும். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சின்ன பசங்களோட போட்டி போட மாட்டேன். புரிஞ்சுதா? வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்தாங்க நீங்க எனக்கு கொடுத்த புத்தகங்கள். அந்த பையனை பார்த்தாலும் என் வயசுதான் இருக்கும் போல இருக்கு. ஆனா அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கான். நீங்க என்ன எந்த புத்தகங்களை படிக்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இதுல ஏதோ தப்பா இருக்கு இளவரசி. இல்லனா இவ்வளவு சின்ன பாலகனால இவ்வளவு சிக்கலான கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்னமோ அந்த பாலகனையே குருவாக்கிக்கலான்னு தோணுது. அட, நீங்க மகாராணி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னும் சபைக்கே வரல. ஒரு சின்ன பையன் கிட்ட எங்க தோத்துல போறோமோங்கிற பயத்துல எங்கேயாவது ஓடி போயிருப்பாரு. நான் வந்துட்டேன். மற்றும் நான் இந்த பாலகனுடைய சவாலை ஏத்துக்கிறேன். ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. ஒருவேளை நான் இந்த சவாலை ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ எப்பவும் உன்னுடைய உயிரை தியாகம் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது. சம்மதமா? சம்மதம். ஆனா நீங்க வெற்றி அடைய மாட்டீங்க. உன்னால இதுக்குள்ள போக முடியுமா? நானா? இது வரைக்கும் போனதில்ல. ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
இங்க இருக்க யாராவது இந்த பர்க்கம இந்த கலசத்துக்குள்ள போக முடியும்னு தோணுதா? அட இல்ல 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 இதெல்லாம் சாத்தியமே இல்ல. அப்ப அவ்வளவுதான். இந்த அசாத்தியமான விஷயத்தை சாத்தியமாக்கி காட்டணும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பர்க்கம இந்த சொம்புக்குள்ள நீங்க போட்டு காட்டணும். அப்புறம் நான் இந்த கலசத்துக்குள்ள பர்கமோட நிழலெல்லாம் பார்க்க விரும்பல. நான் இந்த மொத்த பர்கமையும் இந்த சொம்புக்குள்ள பார்க்க ஆசைப்படுறேன். அது சரி. ஒருவேளை இதை பண்றதுல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா நான் இங்கேயே எல்லாரும் முன்னாடியும் இந்த காரியத்தை பண்ணி காட்டுவேன். போதும், நிறுத்துங்க. பாலகா, நீ இப்படி திரும்ப திரும்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களை கீழே இறக்கி பார்க்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அசாத்தியமான விஷயத்தை கூட சாமர்த்தியமாக்கக்கூடிய அறிவை கொண்டவர். அப்புறம் விஜயநகரத்தின் கௌரவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவும் பின்வாங்கினதே இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமாமா ஆமா மகாராணி அவர்களே. அப்ப நான் இந்த புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ண உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன். இந்த பாலகனை முழு மரியாதையோட நம்ம விருந்தினர் மாளிகையில தங்க வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. இன்றைய சபை இதோட முடியுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரை ஞாபகம் இருக்கட்டும். விஜயநகரத்து மேல ஒரு சின்ன பாலகன் இறந்து போறதுக்கான கலங்கம் வந்துடவே கூடாது. மகாராணி சுலக்ஷணா தேவி வாழ்க! மகாராணி சுலக்ஷணா தேவி வாழ்க! உங்க முயற்சியில எந்த குறையும் வச்சிடாதீங்க. ஏன்னா அது உங்களோட எனக்கு தான் வருத்தமா இருக்கும். ஒரு சின்ன பையன் கிட்ட நீங்க தோத்து போறது. பழங்கள் எடுத்துக்கோங்க குருவே. உணவை எடுத்துக்கோங்க. பிரளயங்கர் அவர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்னவோ உங்களுடைய குரு வர போறாருன்னு சொன்னீங்க. எங்க உங்களுடைய குரு? அப்புறம் இந்த பாலகனுக்கு ஏன் கால் அழுத்தி விட்டுட்டு இருக்கீங்க? மகாராணி, இவர்தான் என்னுடைய குரு. இந்த பாலகன் உங்களுடைய குருவா? ஆமா மகாராணி, என்னோட திட்டமும் அதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ முழுமையா இந்த வலையில விழுந்துட்டாரு. அது எப்படி? அது எப்படின்னா மகாராணி, அவர் ஒருவேளை தோல்வி அடைஞ்சா பிராமண பாலக தோஷம் அவர் மேல விழும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு பாலகன் கிட்ட தோத்த பிறகு இந்த விஜயநகர மக்கள் முன்னாடி அவருடைய மான மரியாதை சின்ன பின்னமாயிடும். மூணாவது, ஒரு பாலக பிராமணன் இறக்குறது விஜயநகரத்துக்கே ரொம்ப அவமானமான விஷயம் ஆயிடும்.
அதனால அவருடைய பண்டிதருங்கிற பதவியே பறிக்கப்படும். அதுக்கப்புறம் அவரை நீங்க இந்த விஜயநகரத்துல இருந்து சுலபமா வெளியேற்றிடலாம். அதுக்கப்புறம் அற்புதம். ஒரு நல்ல சதி திட்டத்தை தீட்டிருக்கீங்க. திட்டத்தை எல்லாம் தீட்டுறது நான் தான் மகாராணி. மற்றவங்கள நான் என்ன சொல்றேனோ அதை தான் செய்வாங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை என்னவோ அதிகமாவே நிறைஞ்சிருக்கு. ஆனா அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்பவும் தோத்து போக மாட்டாரு. தோத்து போவாரு. ஏன்னா உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. பர்கம் மாதிரி ஒரு விசாலமான மனிதனையே என்னால ஒரு கலசத்துக்குள்ள அடக்க முடியும்னா என்னால எதையும் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க வெல்ல போறீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க உங்க உயிரை தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும்னு வெறும் மேல இருந்து மட்டும் கணிச்சிட முடியாது மகாராணி. அநேகமா என்னோட மூளைக்குள்ள என்ன திட்டம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருந்து புறப்படலாம். நான் தியானம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராகவன், ராகவன், நீ இங்க இருக்கியா? வா போய் விளையாடலாம். ஆனா நான் விளையாடல மாட்டேன். அட, அப்படி எப்படி இருக்க முடியும்? சின்ன பசங்க விளையாடாம இருப்பாங்களா என்ன? வா வா, என் கூட வா. என்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு. வா விளையாடலாம், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நான் சொல்றேன்ல, நான் விளையாட மாட்டேன். என்கிட்ட நிறைய பொம்மைகள் இருக்கு. நான் விளையாட மாட்டேன். பரவாயில்ல வா. உண்மையை சொல்லுங்க மந்திரியார் அவர்களே. இந்த சின்ன பாலகனுக்குள்ள இவ்ளோ பெரிய புத்திசாலித்தனம் எப்படி? என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். அந்த சின்ன பையன் அப்பாவுக்கு சவால் விட்டுட்டான். அப்புறம் என்னாச்சு? அநேகமா இப்போ இவனோட ஞாபக சக்தி குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு இன்னும் ஒரு லட்டு கொடுத்து பாரு, அப்புறம் இவனுக்கு ஞாபகம் வந்துடும். சொல்லு. அதனாலதான் சொல்றேன் பாட்டிமா, இந்த மொத்த உலகத்திலேயே உன்னை விட என்னை யாராலையும் ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியாது. நீதான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அட விடு விடு. அப்புறம் சொல்லு, என்ன ஆச்சு? அப்புறம் இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த பாலகன் பார்க்க மட்டும்தான் சின்ன பையனா இருக்கான், ஆனா பெரிய புத்திசாலியா இருக்கான். எல்லாருக்கும் மேலானவனா இருக்கான். அரசவையில இருந்த எல்லாரையும் வாயை திறக்க வச்சுட்டான். அப்புறம் இப்போ நிறுத்தாம சொல்லு. வேற என்ன நடக்கும்? அப்பா அவனுடைய சவாலை ஏத்துக்கிட்டாரு. இப்போ ஒருவேளை அப்பா இந்த சவால்ல தோத்துட்டாருன்னா அந்த பாலகன் அவனுடைய உயிரை தியாகம் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அப்பா மேல பிராமண பாலகனை கொன்ன தோஷம் விழுந்துரும். தோஷம் இதெல்லாம் அந்த கலங்கம் அடைஞ்ச நிலவை பார்த்ததுனாலதான் ஆயிருக்கு. பாத்தீங்களாமா? கடவுளே கடவுளே. என்னோட லட்டு இல்ல, அடிதான் கிடைக்க போகுது. நீ லட்டு மேல இருக்கிற ஆசையில எனக்கு எதிராக இவங்க ரெண்டு பேரையும் திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கியா? அட நில்லு, எங்க ஓடுற? பாஸ்கர், இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நில்லு, உன்னை வெளியில வா, ஒழுங்கா வெளியில வா. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். அடியெல்லாம் உனக்கு தான் கிடைச்சாகணும். பாஸ்கர் என்ன நடந்ததோ அததானே சொன்னா. எதுக்காக நீ இப்படி பண்ண? கலங்க சதுர்த்தி அதுவுமா? நிலவை எதுக்கு பார்த்த? இப்போ சங்கடத்துல மாட்டிக்கிட்டல. என்ன அவசியம் வந்தது சொல்லுங்க. என்ன அவசியம் வந்தது சொல்லுங்க. அடி அடி, நல்ல அடி, அடிச்சு கொன்னுடு. அட முதல்ல சொல்றது கேளு. எல்லா சவால்களையும் நானே ஏத்துக்கிறது இல்ல. சில சமயங்கள்ல என்ன சவால்களை ஏத்துக்க வச்சிருவாங்க. ஆமா பாட்டியம்மா, சாரதாம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் கவலைப்படுறீங்க? அப்பாவுக்கு ஒரு சின்ன சுலபமான காரியத்தை தான் தந்திருக்கான். அவரு வெறும் அந்த விசாலமான பர்க்கம்ம ஒரு சொம்புக்குள்ள போடணும். இவ்வளவு சுலபமான விஷயத்தெல்லாம் அப்பா பண்ணிடுவார்ல. என்னப்பா? என்ன இதுவா சவால்? ஐயோ ஆண்டவா, இப்ப என்ன நடக்க போதோ? அந்த பாலக பிராமணனை கொன்ன கலங்கம் உங்க மேல விழதா போகுது. பாலக பிராமணனை கொன்ன கலங்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா?
உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கா? சொல்லுங்க. இதோ சொல்றேன். பாக்காதீங்கன்னு சொன்னல. கொஞ்சம் அமைதியா இரு. இதோ பாரு, என்கிட்ட எவ்வளவு விளையாட்டு பொருட்கள் இருக்குன்னு பாரு. எதை வச்சு முதல்ல விளையாடலாம்? நான் பொம்மைகளோட இல்ல, மனிதர்களின் மூளையோட விளையாடுறவன். பேச்செல்லாம் நல்லா சுவாரஸ்யமா தான் பேசுற. ஆனா ஒரு பாலகன் போது பாலகன் மாதிரி நடந்துக்கோ. என்ன பாலகன்னு கூப்பிடுறியா? உன்னோட பண்டித ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனத்தை ஒப்பிடும்போது நான் ரொம்ப பெரியவன். அப்படியா? சரி, அப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொல்லு பாப்போம். நாளைக்கு நான் குருகுலத்துக்கு இந்த சிலையை எப்படியாவது மறைச்சு நான் உள்ள கொண்டு போகணும். அதனால உன்னால இத சின்னதாக்கி என்னுடைய பைக்குள்ள போட முடியுமா? அப்போ பண்டிதர் ராமா பதில தெரிஞ்சுக்க அவரோட சிஷ்யன் அனுப்பியிருக்காரா? இல்ல இல்ல, பண்டிதர் ராமகிருஷ்ணர்ல எப்பவும் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அப்ப நீ ஏன் பண்ற? இப்ப பாத்துட்டே இரு. உன்னோட அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய மான மரியாதையெல்லாம், புத்தி ஞானம் எல்லாம் எப்படி சின்ன பின்னும் ஆக போதுன்னு பாரு. இது என்ன? நீ விஜயநகரத்தை விட்டுட்டு ஓடி போயிடு. சொல்ல போனா எனக்கு கூட ஒரு யோசனை தோணுது. ஐயோ, ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. எனக்கு எந்த யோசனையும் வேணாம். இல்லனா நான் யோசிக்கிறத நிறுத்திடுவேன். நான் ஒன்னு சொல்லவா அப்பா? நீ வாயை மூடிக்கிட்டுறா நாரத முனி. உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த யோசனையும் வேண்டாம். அட, என்னால எப்படி உங்களுக்கு எந்த யோசனையும் சொல்ல முடியும்? நீங்களே ஒரு பெரிய ஞானி, புத்தியின் கடல் நீங்க. இப்ப இந்த தடவை இந்த கடலுக்குள்ள என் படகு முழுக போகுதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. பாருங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்குதான் இவருக்கு இந்த பூமியிலேயே சர்வ சிறந்த புத்திசாலின்ற கௌரவம் கிடைச்சிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பையன் வந்து இவருக்கு சவால் விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. நீ சொல்றது என்னவோ சரிதான். ஒரே நாள்ல எனக்கு சிறந்த புத்திசாலின்ற கௌரவம் கிடைக்கிறதும், அதே நேரத்துல அந்த சின்ன பையன் வந்து சவால் விடுறதும், இது எனக்கு எதிரான ஏதாவது ஒரு சதி திட்டமா இருக்குமா? அது சரி, எதிரிகள் அவங்களுடைய வலைய விரிச்சிட்டாங்க. இப்ப எப்படியாவது இந்த சக்கர வியூகத்தை நான் தடுத்தாகணும். அக்கா, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன அளவுல சின்னதாக்கி இந்த கலசத்துக்குள்ள போட்டுட்டார்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை? அட, நான் எப்படி சாப்பிடுறது? பர்க்கம், யாராலையும் உன்னை இந்த சின்ன கலசத்துக்குள்ள அடைச்சிட முடியாது. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதுவும் சாத்தியம்தான். ஆனா இது எப்படி சாத்தியமாகும் பாஸ்கர்? அதுதானே, ஒரு ராட்சச மாதிரி இருக்கிற மனுஷனை இந்த சின்ன கலசத்துக்குள்ள எப்படி போட முடியும்? ஆனா ஒரு வழி இருக்கு. என்ன? என் அப்பா சொல்லுவாரு, காதலிக்கிற ரெண்டு பேரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரொம்ப நெருக்கமா வந்தாங்கன்னா அப்ப எந்த விதமான பிரச்சனைக்கும் தானாவே தீர்வு கிடைச்சிருமா. அப்படியெல்லாம் நடக்குமா? ஆனா எப்படி? பாரு, காதலிக்கிற ரெண்டு பேரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரொம்ப நெருக்கமா வரும்போது அவங்களுடைய ரெண்டு சின்ன சின்ன மூளைகளும் இப்படி ஒன்னா சேர்ந்து ஒன்னா இணைஞ்சி பெரிய மூளையா மாறிடும். ஆமாவா இல்லையா? நீ சொன்னது என்னமோ சரிதான். இல்ல அப்படின்னா வாயே, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா வரலாம். வா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா வரலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணரை ஞாபகம் இருக்கட்டும். விஜயநகரத்து மேல ஒரு சின்ன பாலகன் உயிரை எழுந்ததுக்கான
கலங்கம் வந்துடவே கூடாது. அரசவைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா இன்னும் என் மூளைக்குள்ள எந்த ஒரு தீர்வும் கிடைக்கலையே. வணக்கம். வணக்கம். வர்க்கமா இந்த சொம்புக்குள்ள நீங்க போட்டு காட்டணும். பாஸ்கர் தள்ளு 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 தள்ளு. அப்பா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ கொஞ்சம் பேசாம இரு அமரப்பள்ளி. இங்க வர்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அது வந்து அட தாத்தா, உன்னுடைய கழுத்து சரியாயிடுச்சு. அப்பாவோட கழுத்து சரியாயிடுச்சு. ஓ, தாத்தாவோட கழுத்து சரியாயிடுச்சு. தாத்தாவோட கழுத்து சரியாயிடுச்சு. தாத்தாவோட கழுத்து சரியாயிடுச்சு. போதும். ஏன் கழுத்துல இருந்த சுழுக்கனுவ போயிடுச்சு. ஆனா இப்ப நான் உன் கழுத்தை திருப்ப போறேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக இங்க வந்த? அது வந்து உன்கிட்ட வழி கேட்கலான்னு வந்தேன் தாத்தா. அது என்னன்னா, இந்த விஷயத்துல உன்ன மாதிரியான ஒரு புத்திசாலியால தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை வழங்க முடியும். புத்திசாலியா? ஆமா, நான் புத்திசாலி தான். பண்டிதர் ராமகிருஷ்ணரை விட பெரிய புத்திசாலி. பண்டிதர் ராமகிருஷ்ணரை விட பெரிய புத்திசாலின்னு சொல்லு. சொல்லு. அட சொல்லு. அப்பா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை விட மிகப்பெரிய புத்திசாலிப்பா. பெரிய புத்திசாலி, பெரிய புத்திசாலி, பெரிய புத்திசாலி. சொல்லு, என்ன விஷயம்? பாரு, எனக்கு ஒரு மந்திரவாதி இந்த மந்திர கலசத்தை தந்தா. அவ என்கிட்ட சொன்னா, யாராவது ஒரு மனுஷன் இந்த கலசத்துக்குள்ள அவங்களுடைய ஒரு காலை வச்சாங்கன்னா அவங்க அப்படியே முழுமையா இந்த கலசத்துக்குள்ள போயிடலாமா. இது உண்மையெல்லாம் இருக்காது. நான் நம்ப மாட்டேன். இது சாத்தியமே இல்ல. சாத்தியம் தான் தாத்தா. இல்ல, இது சாத்தியம் இல்ல. சாத்தியம் தானே சொல்றேன்ல. அட, நான் சாத்தியம் இல்லன்னு சொல்றேன்ல. நானும் தான் சாத்தியம்னு சொல்றேன். எப்படி சாத்தியம் இல்லன்னு நான் காட்டுறேன் பாரு. இங்க பாரு. இப்ப என் காலை உள்ள வச்சுட்டேன். சாத்தியமாச்சா? இல்ல, நான் கலசத்துக்குள்ள அடங்கல. இந்த கலசத்துக்குள்ள போயிடல. இது இது என்ன மாட்டிக்கிச்சு? என் காலை மாட்டிக்கிச்சு. எடுத்து விடு பாஸ்கர். அடே பாஸ்கர், எடுத்து விடு. என் கையை விடு, என் கையை விடு தாத்தா. என் கையை விடு, விடு 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 பாஸ்கர். அரசவையில் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கான சவால் ஆரம்பிக்கப்படுகிறது. மகாராணி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்தை தலகுனிய வச்சுட்டாரு. இவரால பாவம் ஒரு பாலக பிராமணன் தன் உயிரையே தியாகம் பண்ணிட்டான். அதனால இவருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் மகாராணி. இல்ல மகாராணி அவர்களே, நான் வந்து முயற்சி பண்ணி பார்த்தேன். நான் முழுமையா முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால இதுல வெற்றி அடைய முடியல. அமைதியா இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. விஜயநகரத்தை வெக்கப்பட வச்ச குற்றத்துக்காக, ஒரு பாலகன் இறந்து போக காரணமா இருந்த குற்றத்துக்காக நான் உங்களுக்கு மரண தண்டனை வழங்குறேன். வீரர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணரை இழுத்துட்டு போங்க. இல்ல மகாராணி அவர்களே, நான் எதுவும் பண்ணல. மகாராணி அவர்களே, நான் எதுவும் பண்ணல. நான் ஒரு அப்பாவி மகாராணி அவர்களே, நான் சொல்றது கேளுங்க. என்ன விடுங்க மகாராணி, நான் எதுவும் பண்ணல. மகாராணி. மகாராணி வாழ்க. மகாராணி. என்னாச்சு? இத்தனை நாட்களுக்கு அப்புறமா நான் ஒரு அற்புதமான கனவு கண்டுட்டு இருந்தேன். மகாராணி வாழ்க. மகாராணி, பர்க்கமையா எங்க போனார்னே தெரியல. அவரை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். பர்க்கம் எங்க போயிருப்பான்? மகாராணி வாழ்க. மகாராணி, மாளிகை, தோட்டம், மைதானம், குளங்கள், பர்க்கமையா இந்த இடத்துல எங்கேயுமே இல்ல. இந்த பர்க்கம் அப்படி எங்க போனா?
ஒருவேளை பர்கமை அரசவைக்கு வரலன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா கண்டிப்பா தப்பிச்சிருவாரு. ராணியம்மா, கண்டிப்பா பர்கா மாமா எங்க ராமா ஐயா அவரை கலசத்துக்குள்ள போட்டுருவாருன்னு பயந்து போய் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. ஏன்னா பண்டித ராமகிருஷ்ணரால முடியாதது எதுவும் இல்ல. ஓ, இந்த ராமாவோட பக்தம் வேற. ராணியம்மா, ஒரு யோசனை இருக்கு. என்ன? நீங்க ஏன் பர்கா மாமாவுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பொருளோட பேரை சொல்லி அவரை கூப்பிடக்கூடாது? அவர் கண்டிப்பா வந்துருவாரு. சரியா சொன்ன. பர்கம், பர்கம், இங்க பாரு, நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச பூந்தி லட்டை கொண்டு வந்திருக்கேன். ஓ, அப்போ பர்கா மாமாவுக்கு மிகவும் பிடிச்ச பொருள்னா பூந்தி லட்டு தானா? இத உடனே பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட சொல்லி ஆகணும். பர்கம், பர்கம், உனக்காகவே நான் பூந்தி லட்டு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். லட்டு எங்க? எனக்கு லட்டு வேணும். பூந்தி லட்டு எங்க? லட்டு சாப்பிடணும். அமைதியா இரு. இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் மட்டும் ஒளிஞ்சுக்கலனா நீங்க என்ன அரசபைக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. அங்க என்ன அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த கலசத்துக்குள்ள போட்டுடுவாரு. பர்கம், அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல. வா, வெளியே வந்து சீக்கிரம் அரசவைக்கு போக தயாரா இரு. இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு முடிவு கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.